இடையில செட் பண்ணி ட்ராஸ்கார்டுக்கும் டெயில்ஸ்மேனுக்கும் சண்டை வந்தது. அது வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கரெக்டா வாட்டர் பிரேக்கப் ஹைட்ரேஷன் பிரேக்கப் என்னாச்சுன்னா டீலமென்ஸ்க்கும் இது லியாண்ட்ரா ட்ராசார்டுக்கும் ஒரு சின்ன இது வருது. ஆக்சுவலி டீலமென்ஸ் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஷூட் எடுக்கக்கூடிய ஆளு, கிராசஸ் செட் பீஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். என்னன்னா அந்த ஷார்ட் எடுக்கப்பெல்லாம் நீங்க எனக்கு பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல கிராஸ் போட்டிருக்கான்னு ட்ராசார்ட் சொல்றாரு. இல்ல நான் ஷார்ட் தான் எடுப்பேன் அப்படின்னு நின்ட்டாரு. ஆனா அது ஒரு ட்விஸ்டா ஃபைனல்ல வருது. நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு நல்ல பாஸ் போட்டு கிராஸ் போட்டு லுக்காக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டச் ஃபினிஷ் பண்ணி கோல் அடிச்சிடறாரு. நல்ல கோல் வந்துருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பியும் சடங்குகள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி டிஃபென்ஸை கொண்டு வந்துருக்கணும். அவங்க திருப்பியும் அட்டாக் பண்றாங்க. 89th மினிட்ல என்ன ஆகுதுன்னா முன்னாடி 2 பேர் சண்டை போட்டவங்க வந்து ஒன்னா சேர்ந்து ட்ராசார்டு கிராஸ் போட்டு இவரு டீலமென்ஸ் வந்து ஒரு ஃபவுல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தள்ள மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. சரியான ஹெட்டர் வந்து செனகல் கோல் கீப்பர் முன்னாடி ஓடி வந்துட்டாரு. ஆனா சில டைம்ஸ் வந்து அது ஏன்னா அது வந்து பெனால்டி ஏரியால நடக்குது, சாரி கோல் ஏரியால நடக்குது. சோ அவர் முன்னாடி சில டைம் வரதா செய்வார். ஏன்னா நின்று நீங்க தடுத்தாலும் ஸ்பீடுக்கு தடுக்க முடியாது. அவர் வர்றாரு. ஆனா தப்பாயிடுச்சு. அது வந்து டைமிங் பொறுத்து வரணும். அது பிடிக்க முடியும்னா வரணும், இல்லன்னா வரக்கூடாது. அவர் பிடிக்க முடியும்னு வந்துட்டு கடைசி நேரத்துல அவர் பிடிக்க முடியல பால. இவர் ஹெட்டிங்ல அழகா கோலை போட்டு லைட்டா டேப் தான் பண்ணாரு. விட்டுருந்தா கூட அவர் பிடிச்சிருந்துருக்கலாம். அதை அழகா அங்க நின்றுட்டு ஒரு லைட்டா டேப் தான் பண்ணாரு. அது உள்ள போய் விழுந்துருச்சு கோலுக்குள்ள.